ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராஜகுமாரன்ங்கிற ஒரு நாய் என்னென்னமெல்லாம் பேசிட்டு வரான் தொடர்ச்சியா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் யாருக்குமே நடிக்க தெரியாதுண்ணா. சிவாஜி கணேசன் மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் நடிகனே இல்லை. கமல் ஒரு நடிகன் கிடையாது, ரஜினிகாந்த் நடிகர் கிடையாது, விக்ரமுக்கெல்லாம் க்ளோஸுப்பே நடிக்க தெரியாது, கமலுக்கெல்லாம் நடிப்பே கிடையாது. கமலும் சரத்குமாரும் பார்த்தா சரத்குமார் தான் சிறந்த நடிகர். என்னென்னமெல்லாம் பேசலாம். சரத்குமார் சாரோட விக்ரம் இல்லை, கமலஹாசன், ரஜினிகாந்த், யாரை வேணாலும் நான் சொல்லுவேன் அவங்க பெரிய ஹீரோ இல்லை அப்படின்னு. இப்படி கம்பி கட்டினானா இந்த தேவயானி புருஷன் ராஜ்குமார்? அப்படிதான் இவனை சொல்ல முடியும். தேவயானி பேரை தவிர வேற எந்த தகுதியுமே கிடையாது. இவர் டைரக்டர்னே சொல்ல முடியாது. இப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஏன்னா இவனும் ஒரு டைரக்டர் தான். நீ வருவா என்ன, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இப்படி படமெல்லாம் கொடுத்துருக்கான். இருந்தாலும் என்னமோ தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். நான் ஏன் 40 வருஷமா உதிரி பூக்களை பார்க்கல, நீங்க சொல்லுங்க. நான் நீ பாரு, பார்க்கலன்னா சாகு. ஒரு டைரக்டர்னா உதிரிப்பூக்கள் உதிரிப்பூக்கள் மகேந்திரன் சேர்றது எப்படிப்பட்ட மகா பெரும் காவியம். அந்த படத்தை போயிட்டு இவன் சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் பெருசா என்ன பாதிக்கல, அது கிழக்கே போகும் ரயில்கள் அந்த படத்துல விட்டு போன ஒரு பாதி மிச்சம்தான் அந்த கதைங்கிறான். அந்த படம் வந்துங்க ஒரு மனிதன் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும். அந்த மனுஷன் வாழ்வியலை கடைசியில மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது தான் அந்த படமே. கடைசி வரைக்கும் கெட்டவனா இருந்த ஹீரோ கடைசியில திருந்துறான். ஆனால் மக்கள் கெட்டவனாகி அவனை தண்டிக்கிறாங்க. இதுதான் கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாம காட்சி மூலியமா எப்படி கடத்திருப்பான் மனுஷன். இன்னைக்கும் சினிமாவை கத்துட்டு டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்டியூட்ல பாடமாவே இருக்கிறது உதிரி பூக்கள் முள்ளும் மலரும் என நிறைய படங்கள். மகேந்திரன் சேரது படங்கள் மட்டுமே. ஏனென்றால் தமிழ் சினிமா மொழியால் பேசி கொண்டிருந்தது, இவர்தான் காட்சியால் கடத்தியது. அந்த மனிதனை போய் இந்த தற்குறி எப்படிலாம் பேசுவார். அதை கொண்டாடுவாரு. ஆனாலும் நான் பார்த்தது இல்லை. எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபில்மோட காமெடி எனக்கு பிடிக்காது. அவன் பொண்டாட்டி தேவயானியே அந்த தற்குறி நடித்த படமெல்லாம் பிடிக்காது அப்படிங்குது. அப்புறம் எப்படிங்க அவனுக்கு இந்த உதிரிப்பூலாம் பிடிக்கும்? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க.